Welcome to Dr. Maitri's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் மனதில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த மனதில் உறுதி வேண்டும் என்கிறது எல்லா விஷயத்திலையும் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் உறுதி வேண்டும். எந்த விஷயத்தையும் லைட் ஹார்ட்டடாக லைட்டர் வெயினில் செய்துட்டு அதுக்கு கிரெடென்ஷியல்ஸோ கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது ஏற்புடையதில்லை. அது நடவாத காரியமாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு ஈடுபாடோடு செய்யணும். எல்லா விஷயத்திலையும் அந்த செய்யக்கூடிய செயல் சிறப்பாக அமைய வேண்டும். அப்படி என்றால் அதுக்கு என்ன வேணும்? கமிட்மெண்ட் வேண்டும், சின்சியராக அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் மனதில் உறுதி வேண்டும் என்பது எல்லா விதமான செயல்களுக்கும். வாக்கில் இனிமை வேண்டும், அது ஒரு பெரிய கடல். எப்படியெல்லாம் பேசணும், ஏன் பேசணும், எந்த மாதிரி நேரத்தில் எதை போல விஷயங்களை பேசணும், அந்த பேச்சில் எந்த அளவுக்கு துவனி இருக்கணும், அதாவது அந்த டோன் ஆஃப் த வாய்ஸ் இருக்கே, அதுவே சிறப்பான நம்மளுடைய வழக்க நடத்தைகளை வெளியில் காட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் பொறுமையாக இருந்தால் தான் அமைதியாக பேச முடியும். பொறுமையை கழட்டி விட்டுட்டோம் என்று சொன்னால் வாக்கில் என்ன வரும்? பெரிய சத்தங்கள்லாம் வெளியில் வரும். ஸோ இது எல்லாமே ஏற்புடையது தான். அந்த மாதிரி வாக்கில் இனிமை வேண்டும் என்று பேசும்பொழுது, ஆனால் இப்பொழுது இனிமையாக பேச வேண்டும் என்கிற உறுதி வேண்டும் அப்படின்னா அப்போ மனதில் உறுதி வேண்டும் சிறப்பாக பேசுவதற்கு, மனதில் உறுதி வேண்டும் சிறப்பான செயல்களை செய்வதற்கு. சில பகுதிகளுக்கு முன்னாடி பார்த்தோம் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு. ஏன் நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் ரொம்ப விருப்பம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற விருப்பத்துக்கு என்ன முக்கியமான காரணம்னா நம்மளுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. சில நேரத்தில் வாழ்வில் இது நாலுமே இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், ஃபியர் ஜோன் இருக்கும், ஃபியர் ஃப்ரீ ஜோனும் இருக்கும். ஆனால் கம்ஃபர்ட் ஜோன்றது என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குறைவாகவும் வசதிகள் அதிகமாகவும் இருக்கும் பொழுது கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கும். அப்புறம் ரொம்ப ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் இருக்கே, செக்யூரிட்டி ஃபீலிங், அது நிறைய இருக்கும்பொழுது கம்ஃபர்ட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்? வாழ்வில் இருக்கிற வசதிகளை நாம் அனுபவித்து கொள்ள இயலும். ஆனால் ஃபியர் ஜோன் அப்படின்றது என்ன? நம்மளுக்கு சில வேலைகளை, சில செயல்களை குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட அந்த ஸ்பேன் ஆஃப் டைம்னு இருக்கே, அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு செய்ய தெரியலன்னா அப்பொழுதெல்லாம் வேலையை நேரத்தில் முடிக்கலையே, வாட் இஸ் தட் வி ஹேவ் டு ஃபேஸ் ஃப்ரம் அவர் சீனியர்ஸ் அப்படின்ற நினைவு வரும். ஆஃபீஸில் இருந்தால், வீட்டுக்குள்ளே இருந்தால் ஏன் நம்ம சரியாக வேலை செய்யலையே, நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியாதே அப்படின்னு நினைக்கிறது தோணும். ஆனால் இந்த ப்ரெசன்ட் சினாரியோவில் பிள்ளைங்க நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய வீட்டில் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அந்த கேள்வி யாரானு ஒரு சின்சியராக இருக்கிற ஒரு அம்மா கிட்ட கேட்டுட்டோன்னு வைங்க, அவங்க உடனே எதிர்பார்க்காத அளவுக்கு மேலேயே என்ன பண்ணுவாங்க? பெரிய குற்றப்பத்திரிக்கையா இல்லை ஒரு ஜாபிதாவாக படிப்பாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க, எல்லாம் ஒன்றோட ஒன்று இப்படி பொறுப்பு இல்லாத போகுது, எந்த நேரத்துலையும் இந்த கேட்ஜெட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வேகமாக படபடப்பாக படிக்க துவங்குவாங்க. அந்த நேரத்தில் அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த எல்லாருக்கும் கலந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை பிள்ளைங்களுக்கு வளர்க்காதது தான் அது காரணம். இதுக்கு அம்மாவும் ஒரு காரணமாக இருப்பாங்க, இல்லை வீட்டில் இருக்கிற எல்டர்ஸும் அதுக்கு ஒரு காரணமாக இருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேரோ 5 பேரோ இல்லை 2 பேர் தானோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்? உட்கார்ந்து பேசி இதில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நேரமாக இருக்கணும். அந்த நேரத்துலையும் அப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அம்மா மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அம்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்பா வேறு தானே ஆஃபீஸ் விஷயமா ஆரோடியான மொபைல் பேசுவாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிவியில். இப்படி இருக்கக்கூடாதுல்ல. இந்த நேரம் பிட்வீன் 8 and 9 நம்ம வீட்டில் இருக்கிறவங்க 4-5 பேர், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, ஒரு பையன், குழந்தை, அதோட பேச போகிறோம்னு சொன்னால் நம்ம 4 பேர் உட்காந்துருக்கணும். என்ன ஆளுக்கு என்ன சொல்லணும்னு தோணுறதோ அவங்க அந்த நேரத்தில் பேசணும். ஸோ அது மாதிரி இருக்கிற அந்த ஒரு கட்டுப்பாடை வளர்த்தி காத்தனால தான் பிள்ளைங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதே சமயத்தில் பீயிங் ஒன் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுவும் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ண மாட்டேன்னாங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் கிச்சனில் அப்படின்னு அந்த கான்செப்டே வரல. அப்பா செய்யணுமானா அப்பா நீ போய் உன் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிவிடுதுங்க பசங்க. த வே இன் விச் ஹவ் வி ஆர் யூஸிங் த வேர்ட்ஸ் அது கூட அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல. அதனால அந்த டோன் ஆஃப் த வாய்ஸ் ரொம்ப முக்கியம். படிக்கிறாங்களாப்பா, நல்லபடியாக படிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதுவே மாற்றி பேஸ் வாய்ஸில் இந்த வருஷம் படிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டினா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தோணாது? அந்த வார்த்தையில் இருக்கிற கனிவுக்கு பதில் இங்கே ஹார்ஷாக இருக்கே, கடினமான வார்த்தைகள் வருகின்றது அப்படின்னு அதுக்கு ஒரு மனசில் இறுக்கம் வந்துடும். எப்போவுமே மனசில் இறுக்கம் வந்தால் படிப்பும் வராது, பாடுறதுக்கும் வராது. இல்லை ஒருவேளை ட்ராயிங் போடுற பீரியடு அதுக்கு முன்னாடி நம்மளை யாரோ கடிந்து விட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன வராது? ஒரு கப்பு போட்டால் அது டவரா மாதிரி போகும், டவரா போட்டால் டவரா டம்ளர் மாதிரி இருக்கும் அப்படின்னு அது உண்மையான உருவத்திற்கு நம்மளால் மனம் ஒன்றுபடுத்தி வேலை செய்ய முடியாது.
அதுதான் அங்கே முக்கியமான காரணம். அதனால் எப்பொழுதும் என்ன செய்யணும், வார்த்தைகள் அந்த கட்டுக்கு தாண்டி வெளியில் போகக்கூடாது. அப்போ அதுபோல் பேசணுன்ற அந்த உறுதியை வளர்த்துக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லித்தரமா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு டம்ளராக இதை கொண்டு போய் வச்சுட்டார அப்படின்னு தூக்கி அடிச்சுட்டு வரக்கூடாது. அதில் ஒரு பவ்யமான, அதாவது வினயமாக அந்த வேலைகளை செய்வதற்கு தயாராக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனை பற்றி சொன்னோம். எப்பொழுதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அளவு குறைவாக இருக்குது, அப்புறம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இருக்கிற கம்ஃபர்ட்ஸ் இருக்கே, மனம் என்ன இருக்கே, இது சௌகரியமாக இருக்கிறோம்ன்ற அந்த எண்ணம் இருக்கே, அதில் என்ன இருக்கும், அது சில நேரத்தில் ஒரு வாரத்துக்கு இருக்கும், சில நேரத்தில் ஒரு மாதத்துக்கு இருக்கும், சில பேரத்தில் 2 மணி நேரம் தான் இருக்கும், இமிடியேட்டாக அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்பொழுதெல்லாம் அந்த வசதியை நாம் என்ன பண்ணணும், அதில் அனுபவிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ கம்ஃபர்ட் ஜோன் தான். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த கம்ஃபர்ட் ஜோன் முடிஞ்ச உடனே இமிடியேட்டாக என்ன இருக்கும், ஃபியர் ஜோன் இருக்கும். ஏன் ஃபியர் ஜோன் சொன்னால், அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு வி ஆர் சப்போஸ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறோம், சில பேப்பர்ஸ் எல்லாம் தயார் பண்ணுறோம், டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன செய்கிறோம், டிஸ்கஷன்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு ஆன் தட் பேசிஸ் ஆஃப் த ரிசல்ட்டை நம்ம அதுக்கு ஒரு கன்க்ளூஷன்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கன்க்ளூஷன்ஸ் எழுதுறது அந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது ஏற்புடையதாக இருக்கணும். அது நம்மளுக்கு தோணின பிரகாரம் அதை எழுதக்கூடாது. ரிசல்ட் மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து ரிசல்ட்டில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்கே அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த கன்க்ளூஷன்ஸை நம்ம எழுதணும். அப்படி எழுதும்போது இந்த டீமில் ஒரு 6-7 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 6-7 பேரோட ஒப்பீனியனை வாங்கி அதை நம்ம அதில் எழுதினா தான் அந்த ரிசல்ட்டோட கன்க்ளூஷன்ஸ் ஏற்புடையதாக இருக்கும். இந்த ஸ்டடி வி ஆர் ரைட்டிங் இட் ஆன் அவர் ஓன் அப்படின்னா அந்த ஒப்பீனியன் நம்ம அடுத்தவங்களோட ஒப்பீனியனை கேட்காம அந்த டீமில் இருக்கிறவங்களோட ஒப்பீனியனை நம்ம என்ன அதை டேக் பண்ணாமல் நம்ம எழுதுகிறோம்னு சொன்னால் we'll have to face the consequences. அப்போ நம்மளுக்கு ஃபியர் இருக்கும், ஐயோ யாரையும் கேட்காம எழுதிட்டோம், யார் என்ன செய்ய போகிறாங்களோ தெரியாது, வாட் த சீனியர்ஸ் வில் பிலீவ், அதே சமயத்தில் ஜூனியர்ஸ் ஹவு தே வில் ரியாக்ட், அப்படி ரெண்டுமே தோணும் நம்மளுக்கு. டு அவாய்ட் திஸ் என்ன பண்ணணும், முதல்ல நாளைக்கு நம்ம கன்க்ளூஷன்ஸ் முடிச்சிடணும்ப்பா, எஸ்டர்டே itself you got the results, அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், இந்த ரிசல்ட் இப்படி வந்திருக்கு இல்லையா, வாட் இஸ் தட் யூ ஃபீல் ஃபார் இட், கைண்ட்லி put it in your words அப்படின்னு சொல்லி அவங்களும் 2 பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்தா கூட அந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னா 20 பாயிண்ட் கிடைக்கும். இந்த 20 பாயிண்ட்டுமே சரிதானா, இந்த 20 பாயிண்ட்டையும் கல்மினேட் பண்ணி கேன் வி ரைட் ஃபியூ ஆர் 4, அதில் ஒரு ஃபியூ எழுதலாமா, 5-6 அது மாதிரி கிடைக்குமா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுதினமான we can come out of the fear. அந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விருப்பத்துக்கு ஏற்புடையது இல்லாத ஒரு செயல்களை செய்ய வேண்டி வரும்ன்ற ஒரு கட்டாயம் வருது இல்லை, அதுலேருந்து நம்ம எல்லாரையுமே விடுவித்துக் கொள்ள முடியும். ப்ரொவைடட் we should go for the opinion of others. You should go for it. How they are feeling about it, what the results mean for them அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லணும், அவங்களே நான் சொல்கிறேன் சார் திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்களேன்னா அவர் ரொம்ப சரிப்பா, அதே போல் நீங்கள் ப்ளீஸ் அதர் மெம்பர்ஸ் ஆல்சோ கொஞ்சம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் சொல்லிடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டு நம்மளே வாலண்டியராக கலெக்ட் பண்ணாலும் சரி, பார்ட்டிசிபெண்ட்ஸே வாலண்டியராக அவங்களோட ஒப்பீனியன் கொடுத்தாலும் both the ways are it is welcome, we can receive that. அதுலேருந்து நம்ம அந்த வேலைகளை என்ன பண்ணலாம், பயனுள்ளதாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்போ இது மாதிரி இருக்க சிலது ப்ராஜெக்டில் யாருமே ஒப்பீனியன் சொல்ல வேண்டாம், நம்ம எழுதினாலே போகிறோம்னு சொன்னால் அங்கே நம்ம ஃபியர் இல்லாத ஃப்ரீ ஜோனில் இருக்கோம். சரி, இதெல்லாம் இப்படி எழுதிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம். வாட் இஸ் தட் இட் டினோட்ஸ், வி ஆர் கம்மிங் அண்டர் தி லெர்னிங் ஜோன் இல்லையா. இங்கே நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், வாட் ஆர் ஆல் த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ், ஹவ் இட் இன்ஃப்ளூயன்சஸ் த ப்ராஜெக்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு ப்ராஜெக்ட் ரிசல்ட்ஸ் மாத்திரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, அதுக்கு எழுதுகிற கன்க்ளூஷன்ஸ்லையும் அது ரிசல்ட்ஸ் அவங்களோட ஒப்பீனியனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ப்ராடக்டை நம்ம சிறப்பாக வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் we are learning from the other members of the family. Here comes the learning part of the life, learning part of the projects, learning part of the official time. நம்ம ஜாபில் ப்ரொஃபஷ்னலாக என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அடிப்படையில் மனதில் உறுதி வேண்டும் சிறப்பான செயல்களை செய்வதற்கு அப்படின்னா இது ஒரு நிலையிலையும் இந்த மனதில் உறுதியை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை திடமாக செயல்படுத்துவதற்கு மனம் வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.